எல்லோருக்கும் வணக்கம். ட்ரம்ப் அவர்கள் 4 முறை மோடி அவர்களுக்கு ஃபோன் கால் செஞ்சும் மோடி அவர்கள் ஃபோன் கால் எடுக்கல. ட்ரம்ப்பை உதாசீனப்படுத்தியிருக்காரு. இது நம்பர் 1. இது நடந்து 2-3 நாள் ஆச்சு. பட் இதுக்காக கட்டணத்தை 50% இப்போ வரைக்கும் இன்னும் ட்ரம்ப் அவர்கள் ஏற்றல. இந்தியாவுக்கு எதிராக இப்போ வரைக்கும் இந்த நியூஸுக்கு அவர் இன்னும் எதுவுமே பதிலும் சொல்லல. அதே சமயம் ஏன் நம்ம ஆளுக்கு ஃபோன் எடுக்கலைன்னா இப்படியும் கூட காரணம் இருக்கலாம். ஃபோனில் ஒரு விஷயத்தை பேசிட்டு அப்புறம் வெளியே வந்து மோடி அவர்கள் நான் சொன்னால் அவர் கேட்டுக்கிட்டாப்ல அப்படி இப்படின்னு எனத்தையாவது இல்லை உருட்டு மகனே உருட்டு வாய் நீ உருட்டு அப்படின்ற மாதிரி எனத்தையாவது உருட்டி விட்டுட்டா. ஸோ அதனாலையும் கூட ஃபோன் எடுக்காமல் இருக்கலாம். பட் இந்த விஷயத்துக்காக இப்போ வரைக்கும் இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னொரு மிக முக்கியமான விஷயம், தொடர்ந்து ட்ரம்ப்பை உதாசீனப்படுத்துகிறாரா மோடி அவர்கள் அப்படின்ற மாதிரி 7 வருஷம் கழிச்சு சைனாக்கு மீட்டிங்கு போயிருக்காப்ல. அதே மாதிரி ஜப்பான்ல கூட போய் என்ன சொல்றாப்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பான் இந்தியாவும் பார்ட்னர்ஷிப் போட்டால் ரொம்ப அருமையா இருக்கும், நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எக்ஸலண்டா பண்றீங்க, ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலாம், ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்தோம்னா மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜப்பான்ல பேசுறாப்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது போயா அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரி இருக்கு. ஸோ இனி இதில் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி இவங்க என்ன நம்மளை ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேண்டா வெறுப்பில் இந்த அமெரிக்கா நம்ம மேலே சப்போஸ் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பேக்ரவுண்டு சொல்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் டைம் எடுத்துக்கிச்சு நம்ம மார்க்கெட் ஒரு 4000 பாயிண்ட் ஏறக்கு, 22,000 26,000 வரைக்கும் 4 மாதங்கள். அதுக்கப்புறம் 2 மாதங்கள்ல ஒரு 1000 பாயிண்ட் என்பது காலி. ஸோ இப்போ கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல வந்து இருக்கும் பொழுது என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, ட்ரம்ப் நீ இவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்களா, நான் சொல்லியும் கேட்காம நீ சைனா போறியா அப்படின்ற மாதிரி அவரே மனசில் நினைச்சுக்கிறாருன்னு வச்சுங்களேன். என் ஃபோன் கால் நீ இப்போ எடுக்காம இப்படி அங்கே போய் கூட்டு சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்களா, புடிங்க இன்னொரு 50% டேரிஃப்னு எனக்கு டேரிஃப் ஏற்றி விட்டாருன்னு வச்சுங்களேன். முதல்ல நாம பாதிக்கப்பட போறது ஸ்டாக் மார்க்கெட் தான் முதல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்கள்ல போய் அப்படி அடிக்கும். ஸோ அப்போ அடுத்த 4 மாதங்கள்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன? மார்க்கெட் இழந்த 1000 பாயிண்ட்களுக்கு மேல ஒரு பெருசா ஏறி பல பேர் இப்ப லாக் ஆகி போந்திருக்கோம், அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுமா, அல்லது அடுத்த 4 மாதங்கள்ல பெருசா கீழே இறங்கி ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி கொடுக்குமா? அடுத்த 4 மாதங்கள்ல நிப்டி எவ்வளவு பாயிண்ட்கள் மூவ் ஆகும் அப்படின்ற உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. என்னையெல்லாம் கேட்டால் நான் மேலே தான் போகணும், ஏன்னா நான் லாக் ஆகி வந்திருக்கேன், அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு எப்பா சாமி இனிமேலாவது வாழ்க்கையில் திருந்தி ஒரு நல்ல பங்கா பார்த்து சூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் முடிவெடுத்து உட்காரலாம் இல்லையா? ஸோ கீழே போச்சுன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், புதுசாக பணத்தை இறக்கலாம் தான். ஆனால் ஏற்கனவே வாங்கி வச்சது அப்புறம் ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஸ்லேட்டை டோட்டலாக க்ளீனாக தொடச்சி விட்டுட்டு அப்புறம் புதுசாக ஆரம்பித்தா கூட நல்லா இருக்குமேன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அடுத்த 4 மாதத்தில் மார்க்கெட் எங்கே இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கத்தான் போகிறோம். ஆனால் அது எங்கேன்றது 4 மாதம் கழித்து தான் தெரிய வரும். நண்பர்களே, இந்த இண்டஸ்இன்ல மிக முக்கியமான செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதாவது இண்டஸ்இன்ல பிரச்சனை இருக்குது, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, கணக்கு வழக்கு தப்பாக இருக்குன்னு சொன்ன விஷயங்கள் வெளியே வந்தோடனே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. அதுக்கப்புறம் ஷார்ட் கவரிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தப்பா கணக்கு போட்டவங்களையெல்லாம் வந்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க, ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தோடனே அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டே கொஞ்சம் சரியில்லை. இந்த சமயத்தில் வந்து மறுபடியும் மேனேஜரியல்ல அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடான ஒரு தகவல் வந்தது. உடனே லேசாக ஒரு ஜம்ப் அடிச்சான் இண்டஸ்இன் பேங்க். அதுக்கப்புறமே ஒன்றும் நிற்க முடியல. ஸோ கடைசியாக இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு ஒரு முறை லாங் கேண்டில் அப்படின்றது சில மாதங்களுக்கு முன்னாடி போட்டிருந்தான். கரெக்டாக அதே லோவை கிட்டத்தட்ட 4 மாதம் கழிச்சு மறுபடியும் அதே லோவில் வந்திருக்கு. ஸோ தன்னுடைய சமீபகாலைய ஹை ஆல்மோஸ்ட் 900 ரூபாய் எங்கே, 740 ரூபாய் எங்கே, ஆல்மோஸ்ட் ஒரு 150 ரூபா கும்பாப்பாட்டு பாடி தற்போது இறங்கி கிடக்கக்கூடிய ஒரு பங்காக இண்டஸ்இன் பேங்க் தற்போது ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இப்படி சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த இண்டஸ்இன் பேங்க் தன்னுடைய இழந்த ஹையை சமீபத்தினுடைய 2025 ஹை அது இங்கே இருக்கு. ஸோ தன்னுடைய இழந்த ஹையைக்கு இது தொட்டு ஷேர் ஹோல்டர்ஸை சந்தோஷப்படுத்த போகிறதா, அல்லது பெரிய அளவில் கீழே இறங்கி இதுக்கு முன்னாடி 52 வீக் லோ ஆல்மோஸ்ட் 600 ரூபா பக்கம்லாம் போயிருக்கான். ஸோ அந்த இடத்தை நோக்கி போகிறதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் இப்போதைக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பங்குகளில்
இந்த IndusInd பேங்க் அப்படின்ற பங்கு ஒன்று. நண்பர்களே, இப்போ ஒரு மிக முக்கியமான தகவல். அதாவது இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டில் டிஃபென்ஸ் துறை, ரயில்வே துறை எல்லாமே ஏற்ற இறக்கங்களா இருக்கு. ரயில்வே துறை பெரும்பாலும் இறக்கமாக தான் இருக்கு. சமீபத்தில் அவன் வால்டிலிட்டிலாம் காட்டல. நல்லா கூர்ந்து கவனிச்சா டிஃபென்ஸ் துறை தான் வால்டிலிட்டி காமிச்சா. ஸோ ஒரே ஒரு செக்டர் கடந்த 2 வருடமாகவே வாலட்டிலிட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது ஒன்று இந்த கோல்டு செக்டர் அப்படின்ற பங்கு தான். இப்பதான் சமீபத்தில் இந்த 2 பங்குகளுமே கீழே விழுந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமா ரெண்டுமே தன்னுடைய பழைய ஹை அப்படின்றது போயிருக்கு. இந்த 2025 ஹை அப்படின்ற இடத்துல டைட்டன் இருக்கு. இப்பதான் சமீபத்தில் நிறைய பேர் வந்து என்னடா இந்த பங்கு கீழே சுத்திக்கிட்டு இருக்கானே டைட்டன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ 2 மாசம் கழிச்சு பார்க்கும்போது தன்னுடைய ஹையில் இருக்கு. ஏங்க கீழே லோல பார்க்கக்கூடிய எல்லா பங்குகளுமே மேலே வந்துடுறானா? நான்லாம் கிட்டத்தட்ட 40 சார் 50 சார் ஒரு வாரத்துக்கு இப்படி கீழே விழுந்து கிடக்கிறத நான் பார்க்குறேன். அவனை என்ன எல்லாருமாவே மேலே ஏறி வந்துடுறானுங்க. எவனாவது ஒருத்தர் 2 பேர் தான் மேலே ஏறி வர்றானு. அந்த மாதிரி இந்த முன்னணியில் இருக்கக்கூடிய செக்டர் இப்போதைக்கு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடியது கோல்டு செக்டர் தான். அந்த கோல்டு செக்டர்ல இருந்த டைட்டன் என்பது கீழே இறங்கினதுக்கு அப்புறம் இப்போ 1 மாசம் கழிச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் தன்னுடைய ஹையை மீட் எடுத்திருக்கான். அதே மாதிரி தான் தங்கமயில் ஜுவல்லரி, அதுவுமே லோ ரேட்ல தான் சுத்திக்கிட்டு இருந்தது. இப்போ 1 மாசம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது அவனு தன்னுடைய ஹையை மீட் எடுத்திருக்கான். ஆனா இந்த கோல்டு செக்டர்ல இன்னும் கொடுமைக்குன்னு சில பங்குகள்லாம் ஏறாம தான் இருக்கு. இந்த சென்கோ கோல்டு அப்படின்றது மிகப்பெரிய அளவுல சரிவடைஞ்சிருச்சு. 700 ரூபாய் எங்க, 369 ரூபாய் எங்க. இத்தனைக்கு இந்த சென்கோ கோல்டு அப்படின்ற பங்கு கொஞ்சம் டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருந்தாலும் அதே மாதிரி சமீபத்தினுடைய லாபங்களை விட அதிகமாக இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு முறை 111 கோடி லாபம் பண்ணிருக்கு. அதுக்கு அடுத்து செகண்ட் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி அவனுடைய சேல்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணி அவனுடைய நெட் ப்ராஃபிட்டையும் இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கு. இருந்தாலும் பாவம் இது ஒரு கும்பா குட்டியாக இருக்கு கடவாய் அப்படின்ற மாதிரி அது இன்னுமே கீழே தான் வச்சிருக்காங்க இந்த சென்கோ கோல்டு. ஸோ தற்போதைக்கு 52 வீக் லோல் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு ஷேர் அப்படின்ற வகையிலே இந்த சென்கோ கோல்டு இன்னும் கீழே தான் இருக்கு. அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த கல்யாண் ஜுவல்லரிஸும் ஒரு 0.3% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். அந்த பங்குமே சமீபத்தில் 264 கோடி அப்படின்னு லாபம் கொஞ்சம் அதிகமாக ரிப்போர்ட் பண்ண பங்கு தான். பட் இந்த கல்யாண் ஜுவல்லரி எங்க இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவனு கீழே தான் இருக்கான். அவனு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் லோ அப்படின்ற மாதிரி ஒரே நாளில் ஃபால் ஆகி இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது போன்ற பங்குகள்லாம் என்ன பண்ண காத்திருக்கு அப்படின்றது தெரியல. ஸோ இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற பங்குமே ஆல்மோஸ்ட் 52 வீக் லோ அப்படின்ற இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனியா கொடுமையா இருக்குது. கோல்டு செக்டர்ல ஒரு செக்டர் நல்லா இருக்குன்னா அந்த செக்டர்ல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி விட்டீங்கன்னா தானப்பா எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. 2 பேர்த்த தூக்கி மேலே குறை வச்சுக்கிட்டு மீதி சில பேர்த்த கீழே குறை வச்சா என்னையா? நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, சமீபத்தில் டாடா குரூப் பங்குகள் பெருசாக பர்ஃபார்மன்ஸே பண்ண மாட்டேங்குது. என்ன காரணம் அப்படின்றது தெரியல. இந்த சமயத்தில் வந்து இந்த டாடா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற பங்கு தான் டாடா குரூப்பில் ரொம்பவுமே வாலட்டிலிட்டியாக பெரிய அளவில் ரெக்கவரி ஆகி வந்தான் சமீபத்தில். டிசிஎஸ் கூட இந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகி வரல. ஆனால் டாடா கம்யூனிகேஷன்ஸ் 1300லேருந்து ஆல்மோஸ்ட் 1800 வரைக்கும்லாம் ரெக்கவரி ஆகி வந்த டாடா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரே மாதத்தில் பாவம் பெரிய அளவில் இறங்கிடுச்சு. இப்படி இறங்கினதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மே மாதத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 5 மாதத்துக்கு முன்னாடி மே மாதத்தில் என்ன லோ ப்ரைஸ் இருந்ததோ அதே லோக்கு சரிவடைஞ்சு வந்து கீழே விழுந்திருக்கு. இந்த டாடா கம்யூனிகேஷன்ஸில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் ஈல்டு 1.5% கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கில் மிக முக்கியமாக முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் வந்து போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு பெருசாக சேஞ்ச் எதுவுமே பண்ணிக்கல, டிஐசி எதுவும் பண்ணிக்கல. ஆக மொத்தம் நம்ம இந்திய மார்க்கெட்டில் நிறைய பேர் என்ன தெரியுங்களாங்க பண்ணுறாங்க, அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டிஐஸ் ஆகட்டும் எஃப்ஐஸ் ஆகட்டும் பணத்தை உள்ளே போட்டுட்டு 2-3 குவார்ட்டர்களாக எந்த விதமான சேஞ்சும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எதுவும் பண்ணாமல் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஷேர் ப்ரைஸில் மட்டும் ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த டாடா கம்யூனிகேஷன் எப்போ மேலே வரும் அல்லது எப்போ கீழே போகும், கீழே முதல்ல போகுமா அல்லது மேலே முதல்ல போகுமா, என்ன ஆகும், கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல இருக்கே அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க.
நண்பர்களே, இப்போ நாம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இதுதாங்க என்னுடைய துருப்புச்சீட்டு, இதை வச்சு தாங்க நான் ஜெயிக்க போகிறேன், இதுக்கு மேலே என் பங்கு இறங்காதுங்க அப்படின்னு அவங்களாவே மனசுக்குள்ளே ஒன்று கற்பனை பண்ணிக்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக மார்க்கெட்டில் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 20% கீழே போனால் தான் பியர் மார்க்கெட் ஒரு ஹையில் இருந்து. அதாவது நீங்கள் வீட்டம்மாக்கு பிடிக்காம ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா போட்டு உருட்டுறது என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் நம்ம பேசுகிறோம். அதில் பாருங்கள், 20%க்கு கீழே போனால் தான் என்னுடைய பங்கு இறங்கு, ஏன்னா அதுக்கப்புறம் தான் கரடிகளினுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு நிறைய பேர் 20%க்கு மேலே என் பங்கு இறங்காமல் இருந்தால் எப்படி நான் ஜெயிச்சிருவேன் மாறா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையாக கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய திருப்புச்சீட்டு என்பது 20%க்குள்ளே இறங்கி மறுபடியும் ஏறிச்சுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓகே. இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சரி டபுள் பாட்டம், ஏற்கனவே ஒரு பாட்டம் போட்டு ரெக்கவரி ஆயிட்டான், அப்போ மறுபடியும் அதே பாட்டம் கிட்ட வந்தாலும் அந்த பாட்டத்தை சப்போர்ட்டை எடுத்து மறுபடியும் ஏறிடுவான் அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் துருப்பு சீட்டு. எப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு எப்போ ப்ரெஷர் வரும்னா அந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே போகும் பொழுதுதான். அதே மாதிரி சில பேர் 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே இன்னும் போகல, அதனால் எப்படி என்னை ஆண்டவன் காப்பாற்றுவார் அப்படின்ற மாதிரி சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் துருப்பு சீட்டுன்றது ஒன்று இருக்குது. அந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே எது உங்களுடைய நம்பிக்கை, எது உங்களை காப்பாற்றும் அப்படின்றத இது எல்லாமே டெக்னிக்கல் டேர்ம்ஸ். அது மாதிரி டெக்னிக்கலாகவோ அல்லது ஃபண்டமெண்டலாகவோ நீங்கள் எதை நினச்சிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்டில் பதிவிட்டிங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ இப்படி அந்த துருப்புச்சீட்டு 20% ஃபால் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்கள டேமேஜ் பண்ணுற மாதிரி சமீபத்தில் வேகமாக இறங்கிய பங்குகளில் இந்த அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஒரே மாதத்துக்குள்ளே 20% போட்டு தள்ளிட்டான். இப்படியெல்லாம் பண்ணினா எப்படியா நாங்கள் வியாபாரம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ தற்போதைக்கு மிக முக்கியமான 200 days மூவிங் ஆவரேஜில் விழுந்திருக்கக்கூடிய இந்த அப்பார் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்து இது என்ன செய்யும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வலாக இருக்குது. அதே மாதிரி தான் கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்றது, அவனு 20% விடவும் மிகவும் அதிகமாகவே இறங்கிட்டான் 2-3 மாதத்தில். ஸோ அப்போ இவன் எங்கேயுமே ஒரு சப்போர்ட் கொடுத்து ஒரு நம்பிக்கையே இது வரல. ஸோ இனி இந்த டபுள் பாட்டமையோ அல்லது ப்ரீவியஸ் சப்போர்ட்டையோ உடைக்கக்கூடாத ஆண்டவா அப்படின்னு பல பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தற்போதைக்கு மிகவும் முக்கியமான சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய இது போன்ற இந்த 2 பங்குகள் மாதிரி இன்னும் எத்தனையோ பங்குகள் இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.